குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே மாங்காய் தித்திப்பு பண்ணிடலாம். நீங்கள் கட் பண்ணி எப்போவுமே பீசஸாக போட்டு செய்வீங்க மாங்காய் பச்சடி. இந்த மாதிரி ஒரு டைம் செய்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 4 மாங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 2ஆக கட் பண்ணி ஒரு கிளாஸ் வாட்டர் சேர்த்து நம்ம குக்கரில் விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் விட்டால் போதும், நிறைய விட வேண்டாம். ஒரு விசில் விட்டுட்டு இறக்கிடலாம். மாங்காய் பச்சடி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செம்ம ஜூஸியாக இருக்கும். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு திறந்து எடுத்துக்கோங்க உஷாராக. இப்போ அந்த மாங்காய் இந்த மாதிரி இருக்கும். அதிலிருந்து உங்களுக்கு தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பல்ப் மட்டும் எடுத்திங்கன்னா இப்படி வரும். இப்போ இது நம்ம எப்படி செய்ய போகிறோன்னா, ஒரு கடாய் வச்சுட்டு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய் 1 கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே ஃப்ளேவருக்காக நம்ம 2 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். சேர்த்த உடனே ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அது கருகிடும். ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. நம்ம அந்த மாங்காய் வேக வச்ச தண்ணியும் இருந்ததுன்னா, கொஞ்சமாக இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 2 சிட்டிகை பெருங்காய பொடி போட்டேன். வெல்லம் 2 டீஸ்பூன் தட்டி போட்டிருக்கேன். நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க, அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேங்கோ பல்ப் போட்டுடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்டவ்லேயே ஸ்லிம்மில் சுருக்கி வச்சு இருக்கட்டும். அப்போ தான் அந்த டேஸ்டெல்லாம் மேங்கோ பல்ப்பில் நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வர மாதிரி இருக்கும். ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 3 டேஸ் போல் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே. மாங்காய் பீசஸாக போட்டு மாங்காய் பச்சடி செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. தேங்க்யூ வியூவர்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க.